இந்த வீடியோல ஏத்தரோட டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஸ்பிளேயோட சைஸ் பாத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 2GB ரேமும் 60GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வண்டியை ஆன் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ ஒரு சைடில் மேப்பும் ஒரு சைடு வந்து ஸ்பீடோமீட்டர் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் கீழ்ப்பக்கமாக லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா கரெக்ட் மோடு ஓடோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் மோடு நம்ம எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்க்குறது, ஓடோனா இந்த வண்டி எடுத்தது வந்து எவ்வளோ ஓடி இருக்கு, ட்ரிப் மீட்டரு, நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ போகிறோம். ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம வெளியவே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் மேலே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம யார் பேரில் எடுத்துருக்கோம், டாக்குமெண்ட்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வண்டியோட வெஹிக்கிளோட ஆர்சி புக்கு, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் ஃபோட்டோ பிடிச்சி இதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். போலீஸ்கிட்ட காட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா சும்மா ஜென்ரலான செட்டிங்ஸ் வெளியே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம பேட்டரிக்கான நம்பர் தனியாக கொடுத்துருப்பாங்க. என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லி தனியாகவே அதில் இருக்கும். ஸோ என்ன பேர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஆட்டோ பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் 7 மணி டு ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஒரு கலரும், 7 மணி டு அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் ஒரு கலரும் இருக்கும். இதில் 2 தீம் ஆப்ஷன் இருக்குது. டார்க்கு, லைட் மோடுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆட்டோ தீம்னு நம்ம இருக்கும் பக்கத்துலேயே, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுவே நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இது வந்து நல்ல ஃபியூச்சர். நம்ம வெயிலில் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் நம்ம டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஹசார்ட் இருக்கும். ஸோ நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது தெரியாதவங்க ஒரு 2 மீட்டர் அளவுக்கு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து சவுண்ட் கொடுக்கும். பக்கத்துலேயே வந்து இண்டிகேட்டர் சவுண்டு, இண்டிகேட்டர் போட்டால் சவுண்டு வேணுமா வேணாமாங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டிகேட்டர். சப்போஸ் நம்ம கார்லலாம் பார்த்தீங்கன்னா டேன் பண்ணோன்னே அதுவே ஆஃப் ஆகிடும் இல்லையா, அதே மாதிரி ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. நம்ம டேன் பண்ணோன்னே இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கைடு மீ ஹோம் லேம்ப்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டியை ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து லேம்ப் வந்து ஃப்ரண்ட் லேம்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்காக அடுத்த ஆப்ஷன் இக்னோனேட்டி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில லொக்கேஷன் சர்வீஸ் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஈகோ மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்னால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்பிளேல ஈகோ மோட்ல காட்டுது அப்படின்னா இதை ஆன் பண்ண உடனே ஒரு 6 to 7 கிலோமீட்டர் வரைக்கும் காட்டும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு சார்ஜர்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து ஒரு 80% ஏறினோன்னா அதுவே கட் ஆஃப் ஆகிடும். இதனால வந்து பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டு. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப்பில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா டபுள் பிரேக் வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸில் வராமல் அதே இடத்துலயே நிற்கும். ஸோ இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்லோப்பில் இருக்கும்போது. ஸோ அடுத்து வந்து கோஸ்டிங் ரிஜின், அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வண்டியை நிறுத்திட்டு யார்ட்டாவது பேசிக்கிட்டு இருப்போம், வண்டி வந்து ஆன்லேயே இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது எனர்ஜி வந்து அதிகமாக எடுத்துக்காது. ஸோ பாதி தான் எடுத்துக்கும். அதுக்காக வந்து நம்ம ரேஞ்சே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ ஃபால் சேஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் நம்ம தவறி வண்டியை கீழே போட்டுட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ஆன்ல இருக்காது, வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆஃப் பண்ணிட்டு மியூசிக் ஆன் இருக்கும், கால் ஆன் ஆஃப், அது ரெண்டாமே இந்த டிஸ்பிளேலேயே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ வண்டிக்கு சாஃப்ட்வேர் சம்மந்தமான எந்த மெசேஜ் வந்தாலும் இதில் வரும். வண்டிக்கு தேவையான எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ வந்து சென்டர் ஸ்டாண்ட் ஆன் ஆயிருந்துச்சுன்னா மேலே காட்டும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ அது போயிடுச்சு. ஸோ திரும்ப போட்டேன், அது வந்துருச்சு பாருங்க. அந்த சிக்னல் பக்கத்துலேயே வந்து சிக்னல் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக காட்டும் அந்த டைமிங்கு. ஸோ இவ்வளோதான் இந்த டிஸ்பிளேல வந்து ஓவராலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.